கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. பகை சோழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். பகை சோழும் இதயத்தின் சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகர்க்கின்ற வரம் கேட்கின்றேன். புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம், புகை சூழ்ந்த இருள் வாழும் மனதில் எல்லாம் உன் பெயர் சொல்லி ஒளியேற்ற உன்னை கேட்கின்றேன். வரம் கேட்டு வருகின்றேன் இறைவா, என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சமகாலத்தின் முதலாம் ஞாயிறு பலிக்கு வந்துள்ள உங்களை அன்புடனே வாழ்த்தி வரவேற்கின்றோம். அழகை நாள் ஆண்டவர் சோதனைக்குட்பட்டார் என்பதனை இந்த முதலாம் ஞாயிறு சிந்திக்க இறைவாக்குகள் அழைப்பு தருகின்றன. சோதனை எல்லா மனிதருக்கும் தான் எடுக்கின்ற தீர்மானங்களிலால் வருகின்றது. சோதனை இல்லாத மனிதர்கள் இல்லை, சோதனை இல்லாத மனித வாழ்வும் இல்லை. இத்தகைய சோதனைகளில் தளர்ந்து போகாது பயணிக்க துணை செய்வது இறை வார்த்தையே என்பதனை தன் வாழ்வின் வழி நமக்கு கற்றுத்தருகின்றார். தவக்காலத்தில் இறை வார்த்தையை வாசிப்போம், யோசிப்போம், அதனையே கேடயமாக்கி சோதனைகளை வெல்வோம் என்ற உறுதிப்பாட்டோடு இப்பலியில் பங்கேற்று பயன்பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன், ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடிக்கும் தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருளும். அதனால் அவற்றின் பயன்களை எங்கள் நன்னடத்தையால் அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
தவக்காலத்தின் முதல் ஞாயிறாகிய இன்று தொடக்க நூல் வாசகம் மனிதனின் படைப்பு அவனது வீழ்ச்சி பற்றி கூறுகிறது. தவக்காலத்தின் குறிக்கோள் மனிதன் தன் பாவ வாழ்க்கையை உணர்ந்து மனம் திரும்பி இறைவனின் புதுப்படைப்பு என்ற நிலைக்கு திரும்பி வருவதே ஆகும். இந்நிலைக்கு வரவேண்டுமாயின் அவன் முந்தைய நிலையை உணர வேண்டும் என்ற கருத்திலே இன்றைய வாசகம் பொருந்தி அமைகிறது. இவ்வாசகத்தின் மூலம் நமக்கு எச்சரிக்கை விடுக்கும் இறைவனின் வார்த்தைகளை கவனமுடன் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். முதல் வாசகம். முதல் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 7-9, மேலும் அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசினில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவனானான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதெனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்க வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி உள்ளதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களில் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களி பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விருப்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அந்த பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்கள் திறக்கப்பட்டன. அவர்கள் தங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை வைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில்
பேரன்பிற்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரக்கமாயிரும். இரண்டாம் வாசகம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணை கடந்து பெருக்கெடுத்தது. திருத்துதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 தொடங்கி 19 வரை. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அது போலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பு உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீது ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாய் இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள் கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில், ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள் கொடையும் பலருக்கும் மிகுதியாய் கிடைத்தது. இந்த அருள் கொடையின் விளைவு வேறு,
அந்த ஒரு மனிதர் செய்த பாவத்தின் விளைவு வேறு. எவ்வாறெனில் ஒரு மனிதர் செய்த குற்றத்துக்கு தீர்ப்பாக கிடைத்தது தண்டனை, பலருடைய குற்றங்களுக்கும் தீர்ப்பாக கிடைத்ததோ அருள் கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தினதென்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவிகளானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். இறைவனின் அருள்மொழி கேட்டிடுவோம், கேட்டு அதன்படி வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் முதல் 11 இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் இயேசுவை அணுகி, நீர் இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாகும்படி கட்டளையிடும் என்றான். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும், கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையையும் அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானதூதர் வந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் இனியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பல காரியங்களை, பல செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிமிடமும் பல முடிவுகளை எடுத்து கொண்டிருக்கிறோம். எல்லா செயல்பாட்டிற்கும் அடிப்படை தேவையாக இருப்பது என்ன? நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், நாம் நமது வாழ்க்கையிலே பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம்.
எல்லாவற்றையும் செய்வதற்கான அடிப்படை தேவை என்ன? அடிப்படை என்ன? எதனால் அதெல்லாம் செய்கிறோம்? நீங்க எதுக்காக ஒன்றையும் செய்றீங்க? எல்லாவற்றையும் செய்வதற்கு நமக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஒரே காரணம் அல்ல, ஒரு காரணம். ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் இந்த குருசு மலைக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது. இனியவர்களே, தேவை காரணமாக இருக்கலாம், பெற்ற நன்மை காரணமாக இருக்கலாம், கடமை காரணமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணம். ஒரு காரணம் இல்லாமல் எந்த செயல்பாடும் எப்பொழுதும் எவராலும் செய்யப்படுவதில்லை. பல நேரங்களில் நாம் தவறு செய்வதற்கும் பல நேரங்களில் நன்மை செய்வதற்கும் காரணங்கள் தான் தேவைப்படுகிறது. காரணம் இல்லாமல் ஒரு தீமையும் யாரும் செய்வதில்லை, காரணம் இல்லாமல் ஒரு நன்மையையும் யாரும் செய்து விடுவதில்லை. காரணங்கள் தான் வாழ்க்கையை தீர்மானித்து அல்லது வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது. நம் செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் காரணம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமா? இல்லை. ஆனால் நம்மிடம் கேட்கப்பட்டால் நிச்சயமாக காரணம் சொல்லுவோம். காரணம் இல்லாமல் நம்ம எதையுமே செய்வது, இதை ஏன் செஞ்ச, சும்மா செஞ்சேன்னு யாருமே சொல்றதில்லை. சும்மா செஞ்சேன்னு சொல்லலாம், ஆனால் அது என்ன காரணத்துக்கு செஞ்சிருக்கோம் நமக்கு தான் தெரியும். எனவே இனியவர்களே, வாழ்க்கையிலே காரணங்கள் இல்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்றால் அந்த காரணத்தை நாம் எப்படிப்பட்டதாக வைத்திருக்கிறோம், அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். காரணம் சரியாக இருக்கும் என்று சொன்னால், காரணம் உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், நாம் சொல்லுகிற காரணங்கள் கடவுளுக்கு உகந்ததாக இருக்கும் என்று சொன்னால், செய்கிற செயல்பாடுகளும் கடவுளுக்கு உகந்ததாக, உண்மையானதாக, நேர்மையானதாக இருக்கும். காரணங்கள் ஒப்புக்கு சப்பாக இருக்கும் என்று சொன்னால், நம்மை நியாயப்படுத்துவதற்காக இருக்கும் என்று சொன்னால், செய்யப்படுகிற காரியங்கள் பல நேரங்களில் தீமையானதாக, பாவமாகத்தான் இருக்கும். இனி இவர்களே, தவக்காலத்தை தொடங்கி இருக்கிறோம். இந்த தவக்காலத்திலே பல நல்ல காரியங்களை செய்வதென்று முடிவெடுத்திருப்போம். ஒருத்தல்கள், ஜெபம் செய்வதாக இருக்கலாம், தவங்கள், தானங்கள் செய்வதாக இருக்கலாம். எந்த செயல்பாடை செய்வதென்றாலும் அதற்கு நாம் ஒரு காரணத்தை கற்பித்திருப்போம். இந்த தவக்காலத்தில் கண்டிப்பாக நான் ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் ஜெபமால சொல்லுவேன், இறை வார்த்தையை வாசிப்பேன், நற்கரணை ஆண்டவரை சந்திப்பேன், ஆலயத்திற்கு செல்வேன் என்று நாம் ஒரு காரியத்தை எடுத்திருப்போம் என்றால் அதற்கு தகுந்த காரணங்கள் இருக்கும் என்று. இது தவக்காலம், என் வாழ்க்கையை மாற்றுவதற்காக நான் இதை செய்கிறேன், இது ஒரு நல்ல காரணம். இந்த காரணத்திற்காக நாம் இந்த செயல்பாடுகளை எல்லாம் செய்வோம் என்று சொன்னால் 40 நாட்கள் கடந்து வாழ்க்கை முழுவதும் அதை செய்வோம். தவக்காலம் வந்துருச்சு, ஏதாவது ஒன்று செய்யணும்லா, கோயிலுக்கு போகணும்லா, போகலைன்னா அது பாவம் சொல்லி மறையுறையில் சொன்னாங்க, திருச்சபை சட்டம் சொல்லிச்சு, அதனால் நான் ஜெபம் பண்ணுவேன், அதனால் நான் இறை வார்த்தையை வாசிப்பேன், அதனால் கோவிலுக்கு போவேன் அப்படிங்கிற காரணம் ஏற்புடைய காரணம் அல்ல, அது சரியான காரணம் அல்ல. இந்த காரணத்திற்காக நாம் ஜெபிப்பதை கையில் எடுப்போம் என்று சொன்னால் ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் மெதுவாக போவோம், அப்புறம் போகணுமான்னு யோசிப்போம், இப்போ ஜெபிக்கலன்னா என்ன அப்படின்னு ஒரு காரணத்தை கண்டுபிடிப்போம், ஜெபிக்கிறது நிப்பாட்டிடுவோம். இனி இவர்களை இதுதான், ஒரு ஜெபத்திற்கு நாம் என்ன காரணத்தை சொல்லுகிறோமோ அந்த காரணம்தான் நம்மை ஜெப வாழ்விலே ஆழமாகவும் கொண்டு செல்லும், அல்ல மேல்தளத்தை நிப்பாட்டி வெளியேற்றவும் செஞ்சிடும். எனவே தான் நம்முடைய செயல்பாடுகளில் சரியான காரியத்தை, சரியான காரணத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். இன்றைய நாளில் வாசகங்கள் சோதனையை மையப்படுத்தியதாக இருக்கிறது. சோதனைகள் எல்லாருக்குமானது, அது கடவுளாக இருந்தாலும் சரி, சோதனைகள் இல்லாமல் மனிதர்கள் இல்லை, கடவுள் கூட இல்லை. ஆனால் அந்த சோதனையை நான் வெல்கிறேனா அல்லது சோதனையில் நான் தோற்கிறேனா என்பது நான் என்ன காரணத்தால் அதை செய்கிறேன் என்பதிலிருந்து தான் வெளிப்படுகிறது. நம்முடைய காரணங்கள் சரியானதாக, நியாயமானதாக இருக்கும் என்று சொன்னால், உண்மையானதாக இருக்கும் என்று சொன்னால் வருகிற சோதனையை நம்மால் வெற்றி கொள்ள முடியும். ஆனால் என்னுடைய காரணங்கள் சரியில்லை என்று சொன்னால் சோதனை இல்லாமலே நாம் தோற்று போவோம். இனி அவர்களே, நம்முடைய ஆதி பெற்றோர் ஏவாள், ஆதாம், அவர்களுடைய வாழ்க்கையிலும் புதிய ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் இருந்தும் இந்த சோதனையை வெல்வதற்கு அவர்கள் பயன்படுத்திய காரணங்களை யோசித்து பார்த்தாலே மிக சரியாக இருக்கும்.
இனியவர்களே, தொடக்க நூலில் நாம் பார்த்தோம். இன்றைய நாளில் முதல் நாளில் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தை, கடவுள் அழகான ஒரு தோட்டத்தை அமைக்கிறார். அதில் அனைத்து விதமான மரங்களையும் வைக்கிறார். அந்த மரங்களுக்கு ஊடாக நன்மை தீமை அறிகிற மரமும் வாழ்வின் மரமும் இருக்கிறது. இனியவர்களே, அந்த நன்மை தீமை அறிகிற மரத்திலிருந்து கனியை உண்ண வேண்டாம் என்று சொல்லி கடவுள் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அழகை வருகிறது, ஏவாளிடம் சொல்லுகிறது, நீ இந்த மரத்தின் கனியை உண்ணக்கூடாது என்று ஆண்டவர் சொன்னாரா? எல்லா மரத்தின் கனிகளையும் உண்ணக்கூடாது என்று சொன்னாரா என்று கேட்கப்படுகிற கேள்விக்கு அவள் பதில் சொல்லுகிறார், எல்லா மரத்தினுடைய கனியும் அல்ல, இந்த மரத்தினுடைய கனியை மட்டும் நான் உண்ணக்கூடாது என்று. அதை உண்டால் நாங்கள் அழிந்து போவோம், இல்லை உங்களுக்கு அறிவு கிடைக்கும். எந்த கடவுள் உங்களுக்கு கட்டளையிட்டாரோ அந்த கடவுளைப் போலவே நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்ற உண்மையை அழகை சொல்லுகிறது. கடவுளைப் போல மாறுதல் என்பது அறிவினால், நன்மை தீமை அறிகிற திறனினால், அதைத்தான் அழகை சொல்கிறது. ஆனால் இது மட்டும்தான் என்று சொல்லவில்லை. இப்பொழுது ஏவாள் என்ன செய்கிறார் என்று விவிலியம் சொல்கிறது. ஏவாளுக்கு அந்த பழம் மிகவும் சுவையானதாகவும் பார்ப்பதற்கு இனிமையானதாகவும் அறிவு பெறுவதற்கு ஏதுவானதாகவும் தெரிகிறது. எனவே அவர் பறிக்கிறார், உண்கிறார். இனியவர்களே, ஏவாள் அந்த பழத்தை உண்டதற்கான காரணம் என்ன? அந்த பழம் உண்பதற்கு சுவையாக, பார்ப்பதற்கு இனிமையாக, அறிவு பெறுவதற்கு ஏதுவானதாக இருந்தது. ஆனால் உண்மையான காரியம் என்ன? உண்மையான காரணம் என்ன? கடவுள் உண்ணக்கூடாது என்று சொன்னால், உண்டால் இறப்போம் என்று சொன்னால், ஆனால் அழகை என்ன சொன்னது? சாப்பிட்டா சாக மாட்டேன், சாப்பிட்டா அறிவு கிடைக்கும், சாப்பிட்டா கடவுளா மாறுவேன். அப்போ ஏவாள் அந்த பழத்தை உண்பதற்கான உண்மையான காரணம் அந்த பழம் உண்பதற்கு சுவையாக இருக்கும் என்பதல்ல, அறிவு பெறுவதற்கு ஏதுவானது என்பதல்ல, மாறா சாப்பிட்டா சாக மாட்டேன். ஆனால் அவர் சொல்கிற பதில் என்ன? பாம்பு என்ன ஏமாத்துச்சு. பல நாட்களாக நோட்டமிட்ட ஒரு பழம், சாப்பிட்றதுக்கு தடையாக இருந்த பழம், ஆனால் சாப்பிட்றதுக்கு தடை இல்லை அப்படின்னு ஒரு காரணம் கிடைச்ச உடனே சாப்பிட்டாச்சு. ஆனால் ஏவாள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. நொண்டி சாக்கு சொல்லுகிறார். தன்னை நியாயப்படுத்துவதற்கான ஒரு காரணத்தை சொல்லுகிறார். தன்னுடைய செயல்பாடு சரிதான், நான் சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினைச்சேன், அந்த பையன் என்னை கெடுத்துட்டான், அவன் என்ன ஏமாத்திட்டான், நான் சாப்பிட்டுட்டேன், எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆதாம் நினைத்திருந்தால் அந்த பழத்தை விண்ணாம தடுத்திருக்கலாம். ஆதாம்கிட்ட அழக போய் சொல்லலை. அழக போய் நான் ஏவாள்கிட்ட சொன்னேன், ஏவாள் சாப்பிட்டா பார்த்தியா, அவளுக்கு ஒன்றும் ஆகலை, நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஆதாமை ஏமாற்றவில்லை. ஆதாமுக்கு ஒரு பயம், சாப்பிட்டா செத்துருவோண்டு. ஆனால் ஏவாள் சாப்பிட்றத பார்க்குறாரு, சாப்பிட்டா ஏவாள் சாகலைல்ல, அப்போ சாகலை, நான் அதனால என்ன செய்கிறேன், சாப்பிட்டுக்கிறேன். அவருடைய காரணம் வேறு. ஆனால் கடவுள் கேட்கிற பொழுது, அவள் கொடுத்தாலும் நான் சாப்பிட்டேன், ஏன் பறிக்கலை, எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. இனியவர்களே, வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் நாம் பொறுப்பெடுப்பதில்லை. நம்ம செய்கிறோம், நல்லதா மாறிடுச்சா, நான் தான் செஞ்சேன், நான் முன்னாடி யோசித்தேன், அது இப்படி தான் வரும்னு நினச்சேன், அதான் செஞ்சேன், சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஒருவேளை அது தவறாக மாறிடுச்சுன்னா, நான் முடியவே முடியாதுன்னு சொன்னேன், செய்யவே செய்யாதன்னு அவன் தான் செய்ய வச்சுட்டான், வேற வழியில் செஞ்சுட்டேன். பல நேரங்களில் பாவ சங்கீதத்தில் சொல்லப்படுகிற விஷயம் அதுதான். வேற வழி இல்லை சாமி, அதனால் குறை சொல்லிட்டேன். 4 பேர் குறைஞ்சு பேசுகிறாங்க, நம்ம மட்டும் பேசாமல் இருக்க முடியுமா, அதனால் பேசிவிட்டேன். நான் செய்கிற வேலை அப்படி, அதனால் பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நான் போகிற பழி எப்படி, நான் என்ன செய்கிறது, வேற முடியலை, அதனால் தண்ணி அடிச்சிட்டேன். எல்லாமே நொண்டி சாக்குகள். எப்படி ஆதாமும் ஏவாளும் அவர்கள் சோதனையில் விழுந்து விட்டு அதற்கு ஒரு நொண்டி சாக்கு சொல்லி அல்லது அவர்களுடைய செயல்பாடுகளை நியாயப்படுத்தி கொண்டார்களோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கைக்கு நியாயப்படுத்துவதற்கான காரணத்தை பல நாம் வைத்திருக்கிறோம். இந்த காரணத்தை சொல்லுவோம், இது செட் ஆகலையா, இன்னொரு காரணத்தை சொல்லுவோம், அதுவும் செட் ஆகலையா, இன்னொரு காரணத்தை சொல்லுவோம், அதுவும் முடியலையா, அவன் ஏத்துக்கிற மாதிரி இன்னொரு வார்த்தையை சொல்லுவோம், முடிஞ்சு போச்சு. நாம் காரணங்களை சொல்லி சொல்லி பழகிவிட்டோமே தவிர நம்முடைய செயல்பாடுகளை மாற்றி பழகவில்லை. நாம் செய்கிற தவறுகளை நியாயப்படுத்துவதற்கான காரணங்கள் நம்மிடம் ஏராளம் உண்டு. அவை எல்லாம் சரியானதா? இல்லை, பல நேரங்களில் சரியாக இருப்பதில்லை. இனியவர்களை நம்முடைய காரணங்கள் சரியானதாக இல்லாததனால தான்
நாம் சோதனையில் விழுந்து கொண்டே இருக்கிறோம், வீழ்ந்து கொண்டே இருக்கிறோம், பாவத்திலே மூழ்கி கொண்டே இருக்கிறோம். ஒரு செயல்பாடை செய்வதற்கான காரணத்தை இயேசு கிறிஸ்து சரியாக உய்த்துணர்ந்து கொண்டிருந்தார். அதனால்தான் அழகையால் அவரை ஏமாற்ற முடியவில்லை. நற்செய்தியில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக அழகை தோன்றுகிறது. பசியாக இருக்கிறாயா, நீ உன் சாப்பிடு. நீ அடுத்தவனுடைய சாப்பாடை புடுங்கி சாப்பிடல, ஒரு கல்லை தான் அப்பமாக மாற்றி சாப்பிட போகிறாய். இனி இவர்களே அதை மீறுவதனால் ஒன்று பாவமும் இல்லை. யாருக்கு எதிராகவும் கடவுள் பாவம் செய்யவில்லை. தனது சொந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கல்லை அப்பமாக மாற்றப் போகிறார், அவ்வளவுதான். ஆனால் இயேசு கிறிஸ்து சரியான காரியத்தை கண்டுபிடிக்கிறார். நான் உண்ண வேண்டும், உண்மைதான். அதை கல்லை அப்பமாக மாற்றி உண்ண வேண்டிய தேவை இல்லை. எல்லா நேரமுமே உணவு மட்டுமே ஒருவருக்கு ஆகாரமாக மாறுவதில்லை. இந்த காலகட்டத்திலே பலர் வாழ்வதற்கு காரணம் சாப்பாடு மட்டும் கிடையாது. பலர் பகையை வச்சே வாழ்றாங்க, சிலர் மாத்திரையை வச்சே வாழ்றாங்க, சிலர் எதுவுமே சாப்பிடாம தண்ணி குடிச்சே வாழ்றாங்க. எனவே நாம் வாழ்வதற்கு காரணங்கள் 1000 இருக்கிறது, உணவு மட்டுமல்ல. எனவே இயேசு சொல்கிறார், நான் வாழ்வதற்கான காரணம் உணவல்ல, என்னை உருவாக்கிய கடவுள். எனவே கடவுளுடைய வார்த்தையால் நான் வாழ்கிறேன். கடவுளுடைய வார்த்தைக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டா? உண்டு. எபிரேயர் நூல் சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. தொடக்க நூல் சொல்கிறது, கடவுள் இந்த உலகத்தை வார்த்தையால் உருவாக்கினார். எனவே வார்த்தைக்கு வாழ்வளிக்கிற ஆற்றல் உண்டு. அந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தையாக இருக்கிறது. எனவே உணவு அல்ல, கடவுளுடைய வார்த்தையால் நான் உயிர் வாழ்கிறேன் என்று சொல்கிறார். இரண்டாவது காரியமாக, இந்த ஆலயத்தின் மேலிருந்து நீ கீழே குதி. நீ குதித்தால் ஒழிய கடவுள் உன்னை காப்பாற்றுகிறாரா இல்லையா என்பதை உன்னால் கண்டறிய முடியாது. எனவே நீ குதிப்பது கடவுளை சோதிப்பதற்காக அல்ல, உனது நம்பிக்கையை புடமிட்டுக் கொள்வதற்கு. பல நேரங்களில் நம்ம ஜபிக்கிற ஜபம் இதே மாதிரி தான். நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சேர்ப்போம், உங்களுக்கு சித்தமானா கொடுங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா கொடுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு நம்பிக்கை இருக்குன்னுலாம் கிடையாது. கடவுள் கொடுத்தாருன்னா அவருக்கு சித்தம் இருந்துச்சுன்னு நினச்சிக்கிடுதேன். நம்ம வேண்டுனது கிடைக்கலன்னா கடவுளுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிக்கிறேன். நொண்டி சாக்கு. நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு கிடைக்கணும், நீ குடிக்கிறீரா இல்லையா அப்படின்னு அப்பாட்ட அம்மாட்ட சண்டை போடுற மாதிரி நம்ம என்றைக்குமே கேட்கறது இல்லை. நீங்கள் விரும்புனா கொடுங்க, இது தகுதினா கொடுங்க, இது எனக்கு தேவைனா கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரணம் சொல்கிறது மாதிரி சாத்தான் சொல்லுகிறது, நீர் ஆண்டவரை சோதிப்பதற்காக குதிக்க வேண்டாம். பைபிள் அப்படி சொல்லுது, நீ நம்புறியா, நீ நம்புனா குதி, நீ நம்பினா குதி, கடவுளை காப்பாற்றுவார். உனக்கு நம்பிக்கைனா குதிக்க வேண்டாம். இது இக்கட்டான சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவை குதிக்கணும், ஏன்னா அவர் கடவுளை நம்புகிறேன்னு காட்ட வேண்டியிருக்குது. பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையை இன்னொருவருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சில காரியங்களை செய்கிறோம். உண்மையில் நான் நம்புகிறேன் என்பதற்காக அல்ல. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கீழே குதிச்சு தான் என் நம்பிக்கையை வெளிப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது. அதனால எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு கிடையாது. ஏனென்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார், ஆண்டவர் அனைவரோடும் இருக்கிறார் என்பதை என்னுடைய தாய் தந்தையருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். வரலாற்று நூல்களில் நான் வாசித்திருக்கிறேன், திருவிவிலியத்தில் வாசிக்கிறேன். நான் உளமாற நம்புகிறேன். ஆண்டவர் இப்படி சோதிச்சு பார்த்து தான் நான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளார்ந்த விதத்தில் நான் நம்புகிறேன். எனவே எனக்கு ஏதாவது கிடைச்சிச்சுன்னா கடவுள் என்னை நேசிக்கிறார், எனக்கு ஏதாவது கிடைக்கலன்னா கடவுளுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு காரணத்தை கண்டுபிடிப்பதல்ல. நான் நம்புகிறேன், அதுவே சிறந்த காரணம். நான் சோதித்து அறிவதல்ல, நான் வாழ்கிறேன், அதுவே ஒரு காரணம். நான் இருக்கிறேன், அதுவே ஒரு காரணம். கடவுள் என்னை படைத்திருக்கிறார், அதுவே ஒரு காரணம். இவ்வளவு காரணங்கள் இருக்கிற பொழுது நான் ஆண்டவரை சோதித்து பார்த்தான், அவர் எனக்கு கொடுத்தா தான், இப்படி நடந்தா தான் என்று நான் கருதுவேன் என்று சொன்னால் நான் கடவுளை சந்தேகிக்கிறேன் என்பதுதான் பொருள். எனவே கடவுளை நான் சோதித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அவருடைய காரணத்தை கொடுக்கிறார். மூன்றாவதாக, எல்லா செல்வங்களையும் உனக்கு நான் தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து வளங்களையும் நீ பெற்றுக்கொள்ளலாம். ரொம்ப சௌகரியமா, ரொம்ப சந்தோஷமா வாழ முடியும். பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் எல்லாமே இந்த சொத்துக்கள் மீது, செல்வங்கள் மீது தான் இருக்கு. என் கடன் பிரச்சனைலாம் தீரணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், நான் சந்தோஷமா வாழணும், என் பிள்ளை குட்டியெல்லாம் நல்ல கஷ்டம் இல்லாத நல்ல வீடு கட்டி நல்ல காரு வாங்கி நிம்மதியாக இருக்கணும், கடன் வாங்காமல் வாழணும்.
நம்முடைய செல்வங்கள் பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் பல நேரங்களில் செல்வங்களின் மீது தான் வைக்கப்படுகிறது. கடவுளுடைய இரக்கத்தின் மீது அல்ல. உங்க பிள்ளையா வாழணும், நான் சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், என்னால் யாரும் பாதிக்கப்பட்டுறக்கூடாது, என்னுடைய செயல்பாடுகள் யாரையும் காயப்படுத்திடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு கூழ் குடித்தாலும் நான் ஒரு நல்ல மனுஷனா நீதிமானா இருந்துட்டு போகிறேன்னு சொல்லி யாராவது ஜெபம் பண்ணுறோமா? இன்னைக்கு கூழ் குடிச்சிட்டு இருக்கேன் ஆண்டவரே, நாளைக்கு பிரியாணி சாப்பிட்ற அளவுக்காவது உயர்த்தி விடும், அப்படித்தான் ஜெபம். நம்முடைய ஜெபங்கள் அனைத்தும் செல்வங்கள் மீது, பொருட்கள் மீது அமைகிறது. எனவே மனிதராக பிறந்திருக்கிற இயேசு கூட அதன் அடிப்படையில் தான் இருப்பார். செல்வங்கள் மனிதர்களுக்கு தேவை, இந்த செல்வம் உடம்புக்கு வச்சுக்கிட வேண்டாம், எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன், ஊருக்கே கொடும். விவிலியம் சொல்கிறது, பவுலடிகளார் சொல்கிறார், நாம் செல்வராகும் பொருட்டு இயேசு ஏழையானார். மறுபடியும் சாத்தான் செல்வராக்குது. செல்வத்தெல்லாம் கொடுக்குறேன், என்னை வணங்க மட்டும் செய்ய. இவ்வளவு செல்வத்தை கொடுத்தோம்னா மக்கள் கொடுத்தா அவங்க பேர் புகழாவும் யாரத்தானே போகுது, என் காலில் விழுறதை யார் பார்க்க போறா? எழுதி வச்சா தானே பார்ப்பாங்க. ஏசு காலில் விழுந்தாருன்னா எழுதி வச்சிருப்பாங்களா காலில் விழுந்தாருன்ட்டு? எழுத மாட்டாங்க. யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாம காலில் விழுங்க. மலையின் உச்சியில் இருக்கும், யாரும் வந்துட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரணத்தை சொல்கிறார், நான் விழ வேண்டும் என்று சொன்னால் அது கடவுளை தவிர வேறு எந்த மனிதரும் அல்ல. கடவுளை என்னை படைத்தவர், இந்த உலகத்தை படைத்தவர். இவ்வளவு செல்வங்கள் உன்னிடம் இருக்கிறது என்று சொன்னால் உன்னை படைத்தவர் கூட கடவுள் தான். எனக்கு வேண்டாம், நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன், உன்கிட்ட எதுக்கு வாங்கணும்? நான் எதை எங்கு செய்ய வேண்டுமோ, எதை யாரிடம் கேட்க வேண்டுமோ அவரிடம் கேட்டுக்கொள்கிறேன், உன்னிடம் கேட்க வேண்டிய தேவையில்லை. பல நேரங்களில் இனியவர்களே, செல்வங்களை வைத்து, பொருட்களை வைத்து தான் பல நேரங்களில் நாம் உறவுகளிலே தோற்று போகிறோம். எந்த உறவுகள் நமக்கு உபயோகமாக இருக்குமோ, நம்முடைய தேவைகளில் இருப்பார்களோ அவர்களை வைத்துக் கொள்கிறோம். அவர்கள் நம்மை ஏளனப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் உண்மையாக அன்பு செய்கிறவர்களால் நமக்கு எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் அவர்களை ஒதுக்கி வைத்து விடுகிறோம். செல்வங்கள் இருந்தால்தான், பொருட்கள் கிடைத்தால்தான் உறவுகள் தேவை என்கிற நிலையில் இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு செல்வங்கள் தேவைப்படவில்லை. எனக்கு எதுவுமே கொடுக்காமல் 40 நாட்கள் பட்டினியாக கிடக்கிறேனே, எதுவும் கொடுக்காத கடவுள் தான் எனக்கு வேண்டும். இன்றைக்கு விவிலியத்திலே வாசிக்கிறோம், நற்செய்தியின் முதல் பகுதியில் இப்படித்தான் சொல்லப்படுகிறது, இயேசு சோதிக்கப்படுவதற்காக தூய ஆவியால் பாலைநிலத்துக்கு கொண்டு போகப்பட்டார். தந்தை, மகன், தூய ஆவி என்று இரண்டரை கலந்த ஒரு மனிதரால் சோதிக்கப்படுவதற்காக இழுத்து சொல்லப்படுகிறார். ஆனால் அவர் தான் எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். என்னை சோதனைக்கு தள்ளிய தூய ஆவி தான் வேண்டும். என்னை 40 நாட்களுக்காக சாப்பாடு கூட போடாத தந்தை தான் வேண்டும். எனக்கு எல்லா செல்வத்தை கொடுக்குற நீ எனக்கு வேண்டாம், அப்பாலே போ. இனி இவர்களை உணவல்ல, செல்வங்கள் அல்ல, எனக்கு உறவு வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நான் துன்பப்படுகிறேன், அவர்களால் செய்ய முடியாத சூழ்நிலையில் இருக்கிறான், ஆனால் ஒருவேளை செய்ய முடிந்தால் அவர்கள் செய்வார்கள் என்கிற நம்பிக்கை. எல்லா பொருட்களுக்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் உறவுகள் தான் என்கிற உறுதிப்பாடு, அதுதான் காரணம். எனவே இனியவர்களே, ஆதி பெற்றோர் போல அவன் காரணம், அது காரணம், இப்படி என்னை ஏமாற்றியதுதான் காரணம் என்று சொல்லி அவர்கள் ஒப்புக்குச்சப்பாக எதுவும் சொல்லவில்லை. இயேசு கிறிஸ்து உண்மையான காரணத்தை சொல்கிறார். இதுவா அதுவா, இதுதான் சரியான காரணம், கடவுள் தான் சரியான தேர்வு. நான் கடவுளை நம்பி இருக்கிறேன், கடவுளுடைய வார்த்தையால் எல்லாம் நடக்க முடியும், அவரை நம்பி இருக்கிறேன். கடவுளை வணங்கினால் எனக்கு எல்லாம் கிடைக்கும், கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எனக்கு கடவுள் தான் தேவை என்கிற காரணம். ஆண்டவரை மையப்படுத்தி தான் வாழ்கிறேன் என்கிற காரணம். நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற எல்லா செயல்பாடுகளுக்கும் நாம் சரியான காரணத்தை கொண்டிருப்போம் என்று சொன்னால், உண்மையான காரணத்தை கொண்டிருப்போம் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஆசீர்வாதத்திற்கு ஒருபோதும் குறைவில்லை, வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு ஒருபோதும் குறைவில்லை, வாழ்க்கையில் மாட்சிக்கு ஒருபோதும் குறைவில்லை. எனவே இனியவர்களே, ஆண்டவரை மையப்படுத்தவும் ஆண்டவரின் மக்களாக வாழ்வோம் என்கிற உண்மையான காரணத்தை கொண்டு வாழ்வோம். கடவுள் நம்மை அனைத்திலும் ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நமது நம்பிக்கை அறிக்கையிடுவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாமிடம் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திருஅவையை நம்புகின்றேன். புனிதரின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எக்காலமும் அன்றாட கடமைப்பட்டுள்ள நாம்
குறிப்பாக தவக்காலத்தின் இந்நாட்களில் கிறிஸ்துவோடு விழித்திருந்து மிகுந்த உருக்கத்துடன் நம்முடைய மன்றாட்டுக்களை கடவுள் பால் எழுப்புவோமாக. மூவொரு இறைவா, திரு அவை சந்திக்கின்ற சோதனைகளை நீவீர் அறிவீர். உம் ஆவியின் துணை தந்து காத்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, வாழ்வில் சந்திக்கின்ற சோதனைகளிலும் துவண்டு போகாமல் தளர்வு அடையாமல் இறைவாற்றின் ஊன்றி வளர்ச்சி வாழ்வு காண அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலாம் என் இறைவா, அழகையின் ஏமாற்று தந்திரங்களுக்கு அடிமையாகி போகாமல் இறுதி வரை மன உறுதிப்பாட்டோடு பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்ல ஆயனாம் என் இறைவா, எதிர்நோக்கி உள்ள எம் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கின்ற சோதனை சவால்களை சந்திக்க உம் ஆவியின் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலில் தேவனே எம் இறைவா, அறிவியல் வளர்ச்சி தருகின்ற வகைகளில் எச்சரிக்கையோடு இருந்து வழிவகைகளில் எழும் சோதனைகளை விவேகத்தோடு எதிர்கொண்டு உணர்வுகளோடு வாழ்ந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, மக்கள் முழு இதயத்தோடு மனம் திரும்பி உம்மிடம் வரச் செய்தருளும். அவர்கள் துணிவுடன் மன்றாடி கேட்பதெல்லாம் உமது இரக்கத்தால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எதை நான் தரவே இறைவா, உன் இதயத்தின் அன்பே ஈடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே ஈடாக. எதை நான் தருவேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவ குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே நீ கல்வாரி மலையில் இறந்தாயோ. எதை நான் தருவேன் இறைவா, உன் இதயத்தின் அன்பே ஈடாக. எதை நான் தருவேன் இறைவா, எதை நான் தருவேன் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையதுமான பழியெல்லாம் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை உன் திருமுன் கொண்டு வந்து புனிதமிக்க அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது.
ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாள்கள் இவ்வுலக உணவை தவிர்த்து உண்ணா நோன்புக்கு உரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சி மீது வெற்றி கொள்ள எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோமாகும். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தலோடு நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ மறைமாவட்ட நிர்வாகி பேரருள் திருமோட்சராஜன் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வது. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. உன்னுறவை எண்ணியே உள்ளமேங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. என் இதய தெய்வமே.
காக்கும் தாயின் அன்பு ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே, உன் அன்பிற்களி உண்டோ? ஆனால் இயேசுவே, உன் அன்பிற்களி உண்டோ? என் இனிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே, என்னில் எழுந்து வா. இயேசுவில் இனியவர்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1/3/2026 முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நமது குருசுமலை மாதா அருள் தளத்தில் வைத்து வேலாயுதபுரம் பங்கு சார்பாக தவக்கால தியானம் நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை இந்த தவக்கால தியானம் நடைபெற இருக்கிறது. எனவே இதில் கலந்து கொண்டு இறையருளை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அறிமுகமானவர்களிடம் தகவலை நீங்கள் தெரிவிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே காலை 10 மணி முதல் மதியம் 3 மணி வரை குருசுமலை மாதா அருள் தளத்தில் வைத்து தவக்கால தியானம் நடைபெறுகிறது. கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் நமக்கு தியானத்தை வழிநடத்த சகோதரர் பலனரசு அவர்கள் வர இருக்கிறார்கள். எல்ஷடாய் ஊழியங்கள் என்று சொல்லி அகரக்கட்டில் மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டும் நமக்காக இறை இரக்கத்தை இறைஞ்சி கேட்கவும் தவக்கால தியானத்தை வழிநடத்தவும் அவர்கள் வர இருக்கிறார்கள். எனவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1/3/2026 நீங்கள் கலந்து கொண்டு தவக்காலத்தில் இறை ஆசிரியை சிறப்பாக பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாயினின்று புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் வாழ்கிறார். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புத்துயிர் தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்டம் பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடையவும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வத்துடன் ஆட கற்றுக்கொள்வதோடு உமது வாயினின்று புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையாசிற்கு தலை வணங்குவோம். ஆண்டவரே, உம் மக்கள் மீது நிறைவான ஆசி இறங்கிட உம்மை வேண்டுகிறோம். அதனால் துன்பத்தில் நம்பிக்கை வளர்வதாக, சோதனையில் நற்பண்பு உறுதி பெறுவதாக, நிலையான மீட்பு அருளப்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா தேவமாதா, பாவவினை தீர்ப்பாள், பதமுனை சேர்ப்பாள், நீதம் துணை கேட்பாயே. இடைவிடா சகாயமாதா, இணையில்லா
தேவமாதா பாவவினை தீர்ப்பார் பதமுனை சேர்ப்பார் நீதம் துணை கேட்பாயே ஆராத மன பொன்னை ஆற்றிடுவாய் அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவாய் ஆராத மன பொன்னை ஆற்றிடுவாய் அன்னை தீராத துய தன்னை தீர்த்திடுவாய் மாறாத கொடுமை நீங்காத வறுமை தானாக என்றுமே மாற்றிடுவாய் தானாக என்றுமே மாற்றிடுவாய் இடைவிடா சகாயமாதா இணையில்லா தேவமாதா பாவவினை தீர்ப்பாள் பதமுனை சேர்ப்பாள் நிதம் துணை கேட்பாயே நிதம் துணை கேட்பாயே